என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கலந்து கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை கோரித்து விட்டார், தூரம் போயினும் கலந்து கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள ஆனந்தமே பரமானந்தமே இதமாதரும் பாக்கியமே. இந்த பாதலுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இந்த பூமியிலே பாவிகளை இரட்சிக்க இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். கெட்டுப்போனதை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவதற்காக கெட்டுப்போனதை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு தம்முடைய குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆகையினாலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு அழிவிலிருந்து மீட்கப்பட்ட மக்களாக ரட்சிக்கப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம். இப்படி இந்த உலகத்திலே மீட்கப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னால், நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்தத்துக்குரிய ஒரு ஆலோசனை இந்த வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். ஆனால் இந்த திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருச்சபையிலே முதலாவது தேவனாய கர்த்தர் உலகத்தை எல்லாம் படைத்து மனுக்குலத்தை ஆளுகை செய்யும்படி கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த மனுக்குலத்துக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போன பொழுது அவங்களுக்கு தண்டனை வந்தது. கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பப்பட்டது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பப்பட்ட போது அந்த மோசே ஜனங்கள் எல்லாரும் நடத்தி கொண்டு வந்த மனிதனாக இருந்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இடத்துல முறையிட்டார்கள், நாங்கள் அழிக்கப்படுகிறோம், உங்களுக்கு கொல்லப்படுகிறோம், கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை தீண்டி விட்டது, நாங்கள் சாகிறோம் என்று சில முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நீ ஒரு மரத்தில் தூக்கி அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படி ராஜாக்களின் காலங்கள், தீர்க்கதரிசியின் காலங்கள் எல்லாம் உருண்டு ஓடினது. இந்த உலகத்துக்கு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னது மாதிரி இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கொடுக்கப்பட்டார். இயேசு இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்து தேவாதி தேவனோடு நம்மை தொடர்புபடுத்துவதற்கு ஒரு நடு மத்தியஸ்தராக வெளிப்பட்டார். இந்த மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது இந்த உலக மக்களுக்கு தம்முடைய சொந்த ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு அனுப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொருவரையும் நேசித்தார். இதுக்கு கூட ஏராளமான மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், துக்கத்தோடு கூட வாழ்ந்து. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எங்கே போக போகிறோம் என்ற ஒரு திருப்தி, ஒரு நிச்சயம் இல்லாதபடினாலே இதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த நிச்சயம் இந்த உலகத்தில் யார் கொடுக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறபடினாலே இந்த திருச்சபையிலே ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய கருத்து அதான், ஆவியானுடைய நோக்கம் அதான். ஒரு பாவி தண்டத்தில் வரும்போது எப்படிப்பட்ட சொல்லி கண்ணாடியில் பார்க்கிறது போல் நம்மை காண்பித்து கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவருடைய வேலையாதான் இன்னைக்கு வந்திருக்கிறோமே.
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு கிடைத்திருக்கு. நான் இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அதுல ஒரே ஒரு வார்த்தை, புத்தி தெளிந்த போது. புத்தி எப்போ தெரியும்? நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுருக்கலாம், அவங்க வீட்டில் நல்லா ஓய்வு எடுத்து அந்த போதை இறங்குறப்ப தான் அவங்களுக்கு என்ன செய்யும், தன்னறிவு வரும். நான் சொன்னால தம்பி சொல்லும் போது எனக்கு நரம்பு அடிச்சுட்டு எனக்கு ஆலயத்தில் இருந்தது தான் தெரியும், ஆஸ்பத்திரியில் சேர்த்த எனக்கு தெரியாது. புத்தி தெளிய வேண்டும். புத்தி தெளிந்து இந்த திருச்சபையிலே நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு கூட நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவம் இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, தொடர்பு வராது. இன்னைக்கு இந்த லைட் எரியுது, அந்த வயரிங் சரியில்லைன்னா ஒரு சின்ன கட்டாக இருந்துன்னா கரண்ட் வராது, லைட் எரியாது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆவியானுடைய ஒரு இணைப்பு இல்லைன்னு சொன்னா அந்த இது ஒர்க் ஆகாது, நமக்குள்ளே அந்த ஜீவன் வராது. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரித்தெடுத்து இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு திருச்சபை இருக்கிறார். இந்த திருச்சபையிலே நம்மை குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த கப்பலுக்குள்ள கடலுக்குள்ள கப்பல் போய்கிட்டு இருக்கும், கடலுக்குள்ள கப்பல் போயிடும். இப்போ அந்த கப்பல் தண்ணிக்குள்ள தான் போகுது, தண்ணிக்கு மேலே போகுது. அந்த கடலுக்குள்ள உள்ள தண்ணி கப்பலுக்குள்ள வந்துச்சுன்னா கப்பல் என்ன செஞ்சிடும், மூழ்கி போயிடும். இதே போலதான் பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, மகனே மகளே, குருவி கண்ணியிலிருந்து தப்புவது போல் தப்பித்துக்கொள், வேடன் இந்த வெளிமான் வேட்டைக்காரனுக்கு தப்புவது போல் தப்பி வைத்துக்கொள். இப்படி தப்புவதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சில காரியங்கள் நமக்கு ஓமைகளாக கொடுக்கிறார். தப்பி இருக்கிறோமா, பாவத்தின் வல்லமையில் தப்பிடுங்க. இந்த சத்தியநகரம் சுவருக்கு ஜெபக்குழுவிலே மூத்தவராக இருந்து குழுவை ஆரம்பித்தவங்க அவங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் நினைச்ச பரலோகத்துக்கு எடுத்து வருவார். 3 நாள் சரீரங்க இருக்கும், இந்த 3 நாள் சரீரங்க இருக்கும், பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. 3ஆவது நாள் இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா வந்துடும். இப்படி அந்த கூட்டம் நடக்கும்போது இரவெல்லாம் நடக்கும், விடிய காலம் வரைக்கும் நடக்கும். பரலோகத்தை குறித்து இந்த சத்தியநகரம் சுயறுப்பு ஜெபக்குழுவிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் நொழிந்து போகாமலே, ஒருவரும் நொழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, எங்கு தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எல்லாமே எல்லாமே எல்லாம் இயேசு 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 இயேசு. இயேசுவோடு வாழ்கிற ஒரு பாக்கியம் திருச்செல்வம். இயேசு எப்படி உள்ளவர், இந்த வாசல் படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். திருச்சபையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தின் கதவையும் தட்டுகிறார். இருதயத்துக்குள்ளே இயேசுவும் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னொரு சத்துருடைய ஆவிகளும் உள்ளே நுழைந்து மனிதனை கெடுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இருதயத்துக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமோ அவங்க உள்ள இருப்பாங்க. இயேசு
நம்மை குணப்படுத்தி இருப்பார், நம்மை ஆரோக்கியப்படுத்தி இருப்பார். வியாதியோட வாழ நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எனக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம் அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்குன்னு சொல்லி நினைச்சு அதை பறித்து புசித்து இன்னைக்கு மனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நன்மை செய்யறவங்களும் இருக்காங்க, தீமை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஒரே தண்ணியில கசப்பும் தித்திப்பும் வராது பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மனுஷனுக்குள்ள நல்லதும் வருது, கெட்டதும் வருது. உள்ள இருந்து இதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்துகிற ஒன்றும் உள்ள பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டுல அல்லது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இந்த ஆலயத்துக்குள்ள யாராவது அழுக்கு வஸ்திரம் போட்டா உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. இன்னைக்கு அதுக்குரிய ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியமித்திருக்கிறார். நல்ல வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். இந்த இளைய மைந்தன் புத்தி தெளிந்தான். அது அவன் வஸ்திரம் என்ன வஸ்திரம் இருந்து? கிழிஞ்ச வஸ்திரம், கந்தையான வஸ்திரம். அவனுக்கு சாப்பாடு இல்லை, வயிறு ஒட்டிட்டு எலும்பெல்லாம் தெரிஞ்சிட்டு. நான் யோசிக்கிறேன், தகப்ப வீடுல யார்? பரமத்தப்ப, நம்ம படைத்த ஆண்டவர், படைத்த தெய்வம். இந்த உலக மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் துணையாக இருந்து அவர்களை வெற்றி சிறக்க பண்ணி அவர்களுக்கு சமாதானம் கொடுத்து நிம்மதி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆசீர்வாதம் எங்களுக்கு தெரியுமா? சிலுவைக்கு சென்றதான் ஆசீர்வாதம். குணப்படுப்பாவே தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படுப்பாவே. குணப்படுவதற்கு ஒரு தருணம் இந்த அருமையான திருச்சபையில் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் ஒரு மனுஷர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் அங்க இருந்திருக்கிறாரு. எல்லாரும் வழியில் ஒரு ஜெபம் பண்ற ஆளை ஆண்டவர் தூண்டி தட்டி எழுப்பி, நீ சீக்கிரம் புறப்பட்டு நீ திருச்செந்தூர் ஆஸ்பத்திரிக்கு போ, அங்க ஒரு மனுஷனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அனுப்பவுடனே ஒரு திருச்செந்தூர் பஸ் ஏறி போய் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில அந்த பேஷண்ட்ல இருக்கிற இடத்துல போய் பார்த்துருக்கிற ஒரே ஒரு படுக்கையில் ஆள் இல்லாதவருக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், அந்த படுக்கையில் உட்காந்துக்க. ஒரு மனுஷன் அப்படியே தள்ளாடி வயசானார். அவரு வந்தவொடனே, ஐயா என் படுக்கையில உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்கிறார். கேட்டவொடனே இவர் சொல்றாரு, ஆண்டவரோட நேசிக்கிறார், ஆண்டவர் உங்ககிட்ட என்ன அனுப்பி இருக்கிறார், ஆண்டவரை நேசிக்கிறது சொன்னவொடனே அவர் மாக்குன்னு அழுது. ஏன்னு சொன்னா உடல் சுகம் இல்லை, வருத்தத்தில் அவர் இருக்கிறாரு. செத்துருன்னு சொல்லி மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஐயா நான் செத்துருன்னு நினைச்சிருக்கேன். இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை கைவிட மாட்டான், அவரை ஏற்றுக்கொள்னு சொன்னவொடனே அப்படியே அழுது பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அவர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளையாக மாறிவிட்டார். தற்கொலை செய்ய மாட்டேன், என் ஆத்மாவை இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறார். தங்க தருவாம் இங்கிதவே மங்கள பாடலாம், தங்க தருவாம் இங்கித வீட்டில் மங்கள பாடலாம், சொந்தம் ஏசுவாரை கொடித்து பாடுவார் நாமும் பாடலாம், சொந்தம் ஏசுவாரை கொடித்து பாடுவார் நாமும் பாடலாம், மகிழ்வோம் ஏசுநாதர் இல்லாத மகிழ்ந்திடுவோமே, ராஜராஜம் நமக்கு ஆயத்தமாகிறது என்றென்றும் ஆனந்தமே, ராஜராஜம் நமக்கு ஆயத்தமாகிறது என்றென்றும் ஆனந்தமே. அப்ப பாருங்க, இப்படி இந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது. ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு ஆண்டு சித்தமே கிடையாது. ஒரு சமாரியா நாட்டு ஸ்திரீ தனியா அந்த இடத்துக்கு கிணத்துல தண்ணி மாக்க வரும்போது தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். நீங்க இந்த
மலையில தான் தொழுது கொள்ளுன்னு தொழுது கொண்டிருக்கிறீங்க. தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருது. இங்க இந்த சின்ன அருமையான ஆலயத்தை கட்டிக்கிற இந்த பக்கம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, இந்த பக்கம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம், புது சிருஷ்டியின் முதற் பலனான மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், இந்த காரியங்கள் எதை குறிக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறவருடைய குணங்களை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இந்த பூமிக்கு வந்து நமக்கு பரலோகத்தை வெளிப்படுத்தி இந்த பரலோகத்தின் நற்செய்தியை எங்கும் சுவிசேஷமாக விதைப்பதற்கு சொல்லியிருக்க அந்த விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து 1, 30, 60, 100 பலன் கொடுத்து அவருடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டிப்பை உண்டு பண்ணி பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி இருக்கிறார். பழைய மனிதன் எப்படி? காயின் என்ன செய்தான்? ஆபேல கொலை செய்தான். அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லி கேட்டான். இதே போல இந்த சவுல் ராஜாவாக மாற்றும் போது அவர் கீழ்ப்படியாம கொள்ளையின் மேல் பிரியம் வைத்தார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் எலியா தீர்க்கதரிசி, நீங்கள் எந்த மட்டும் 2 தெய்வங்களால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது, 2ல் 1 என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் பொழுது தேவன் அவருடைய இருதயத்தை திருப்பி கொண்டார். இருதயம் திருப்புதான். இன்னைக்கு இருதயம் எங்க போகுது? பொருளாசை பின்பற்றி போகுதையா? ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. பால் போல என்ன செய்யறாங்க? பாய்சனம் பெறுகிறாங்க. ஒரு வாலிப தம்பி இருந்தான். இந்த வாலிப தம்பி இந்த உலகத்துல நல்லது தெரிந்து கொள்ளல. தாப்பனோடு சண்டை, ஊழியக்காரோட சண்டை, எல்லாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு நாள் இருந்துச்சுன்னா தற்கொலை பண்ணுறதுக்காக அவன் குடிக்க ஆரம்பித்தான். குடிக்கு மேலே அந்த பாய்சனையும் குடிச்சிட்டான். அவனுடைய முடிவை சொல்கிறேன். அரசாங்க ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்தாங்க, திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. தலைகீழ தொங்க போட்டு அந்த மருந்தெல்லாம் வெளியெடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த மருந்து அவனை கொண்டு விடும், அவருடைய ஆத்மா அழிந்து ஆயுளையே கெடுத்து விடும். மரித்த பிறகு மனிதனுடைய ஆத்மா எங்கே போகுது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருந்தான்னு சொன்னால் பரலோகத்தின் தூதர்களோடு கூட ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போகும். இல்லை, கேள்விக்குறி. இந்த வாலிபன் என்ன செய்யலாம்? ஆண்டவரோட தொடர்பு வைக்கல, ஊழியக்காரங்களை மதிக்கல, கனம் பண்ணல, ஆலயத்தில் பேசிக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் இப்படி குடிச்ச உடனே அங்கே ஊழியக்காரங்க பார்க்க, தம்பி எதுக்கப்பா இப்படி செய்தான்? அண்ணே, என் கண்ணுக்கு இருள் போல இருக்குன்னு, மரணம் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. செய்துட்டேன்னு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இருள் போல இருக்குன்னு, இருள் போல இருக்கு. டாக்டர் முடியாதுன்ட்டு நேரம் ஐக்கிரவுண்டு பண்ணி வந்துச்சு. போற ஸ்பீட்ல உயிரும் போய் எங்க போயிருக்கும்? நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த உலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி ரோகம் செய்யோம், நேசம் காட்டி ரோகம் செய்யோம், இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். அப்ப இந்த உலகத்தை நம்பி ஏமாந்து போயிடலாங்கம்மா. இந்த உலகம் பணம் இருந்துச்சுன்னா வாழ்ந்துடலாமா? ஒரு மனுஷன் நிறைய விளைச்சல் விளைஞ்சுன்னு சொல்லி தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து கட்டி பெருசா வச்சு அவன்கிட்ட சொல்றான், ஆத்மாவே ஆத்மாவே, அநேக தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ கவலைப்படாத. மேல இருந்து ஒரு சத்தம் வருது, இன்றைக்கு நீ உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்ட, நீ எங்க நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாக ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளான் என்று அறியான். இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மாயை. உன்னை பெற்ற மாதா எங்கே, போய்விட்டவோ தந்தை எங்கே, போய்விட்டாரோ 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 போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ. அப்போ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு நம்ம வாழ்க்கை, மனம் திரும்பினேன், பாவத்தை அறிக்கை செய்தேன், இயேசு ரட்சித்தார் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தெளிவு இருக்குதான்.
இயேசு நமக்குள்ள இருக்காருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இயேசு நமக்குள்ள வந்ததற்கு என்ன நிச்சயம்? ஒரு புது மாற்றம், ஒரு மனம் திரும்புதல், ஒரு பாவம் மன்னிக்கப்படாம நினைச்ச முடியாது. பாவம் மன்னிக்கப்படாது. மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம். இந்த ரம்யான வாலிப நாட்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு புது சிருஷ்டி, அவங்க உள்ளத்துல ஒரு மகிமை, அவ்வளவு சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உள்ளத்தை நிரப்பிட்டு அவங்க புது சிருஷ்டியாக பரலோகத்துக்கும் அவங்களுக்கும் தொடரும். இந்த திருச்சபையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பரலோகத்தோடு ஒரு தொடர்பு வைத்து பரலோகத்துல என்ன நடக்கும்? தேவனை துதித்து கொண்டிருப்பாங்க. அவர் இந்த உலகத்துல எல்லா மனிதருக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பார். ஒரு ஆத்மா போச்சுன்னா, அப்பா உனக்கு மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நியாயத்தப்படு, இருதயத்தை இயேசுக்கு சொந்தமாக கூடிய சாப்பிட்ட என்ன செய்வான் தெரியுமா? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்திச்சது. வாலிப தங்கச்சிக்கு நல்ல டீச்சர் ட்ரைனிங் வேலை கிடைச்சிது. நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுல ஒரு கட்டி வந்துச்சு, அவங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, சுகமாகலன்னொடனே அவங்க தாய் தப்ப வேலூர் கூட்டு போய் அங்கே பார்த்தா அந்த கட்டி எடுத்தாதான் ஏதாவது முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க, கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தாச்சு. வாலிப தங்கச்சி அங்கே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ண பிறகு உங்கள் ஊர் உடங்குடின்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், நீ கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. கொண்டு போகிற வழியில நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில் தங்கச்சி வச்சிருந்தாங்க. ஊழியக்காரங்க வந்து பார்த்து, தங்கச்சி தோத்திரம் எப்படி இருக்கா? அன்னை தோத்திரம் இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கேன், என்னை ரசிக்கப்பட்டேன். என் கால் மாட்டிலையும் தலக்கு மாட்டிலையும் தேவதூதல் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னே. தேவதூதல் வந்துட்டாங்க. இனி நான் என்ன செய்வேன்? வாழ போகிறேன், நான் சந்தோஷமா என்ன போறேன், போக போகிறேன்னு சொல்லி இந்த அருமையான வாலிப தங்கச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. சந்தோஷம் வெளிப்படுத்தினால அவங்க அடுத்த நாள் அவங்க உயிர் போயிட்டு அங்க ஊருக்குள்ள கொண்டு போய் சாட்சி சொல்லி அவங்களுடைய மரணம் மகிமையாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த உலகத்துல இயேசுக்கு கல்லறை திறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழும் வல்லமை கொடுப்பதற்கு தான் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். திறந்து கொடுத்து ஒப்பு கொடுத்தா நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு உயர்வை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் நிறைய ஊழியம் செய்துட்டு வந்து படுத்து தூங்குறதுக்கு போகும்போது ஆவியானவர் தட்டி எழுப்பி அந்த எதிரில் இருக்கிற அந்த அறைக்குள்ள போ, தட்டு எழுப்பு, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இவர் சொன்னார், ரொம்ப களைப்பா இருக்க போது நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க திரும்பவும் ஆண்டவர் நினைச்சாரு, விடலை, திரும்பவும் தட்டி எழுப்பு. ஏன்னு சொன்னா இந்த சத்துருடைய ஒரு கட்டு நம்மை கட்டி இருக்கும் என்று சொன்னால், பாவக்கட்டு, விட முடியாத பாவக்கட்டு இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்துக்கு விடுறதுக்கு தடையாயிரும். பரலோகத்தை இழந்து போயிடும் ஒரு மனுஷன். பரிசுத்தத்தை கெடுக்கிறது பிசாசு, பாவத்தை உள்ள வச்சு நம்மளை கொல்ல வைக்கிறது பிசாசு. இந்த ரூம் முழுசும் உங்க ஆளுகைக்குள்ள இருக்கும் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிக்க கொடுத்தா போதும், உங்க அந்தரங்கத்துல உங்களை என்ன செய்வான்? பரிசுத்தத்தை இழக்க வச்சிருவான், பரலோகத்தை இழக்க வச்சிருவான். அதனால ஏத்த அறையை தட்டுன்னு சொல்லும் போது இவரு திரும்ப சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டார். திடீர்னு அறையில கரைச்சல் கேட்குது. என்னன்னு பார்த்தாச்சுன்னா அங்க இருக்கிற மனசு செலுத்து போயிட்டு உயிர் போயிடுச்சு. எங்க போயிருப்பான்? பதார்த்து பாவத்தின் பல நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிறாயோ, காண்பதெல்லாம் வழியும் ஒளியும் காணாதலோ நிச்சயா. இயேசுநாதர் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசுநாதர் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஏசியா கூட இருக்கிறார், என்னோட பேசுறாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குதான். நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது, ஒரு தெளிவோடு இருக்கணும். அந்த இளைய மைந்தன் வந்து என்ன செய்யறான்? நான் வரும்போது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிக்கிறது ஒரு திட்டம்
ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது இந்த ஆண்டோட ஒரு அன்பு, கட்டிப்பிடிக்கிற ஒரு அன்பு முத்தம் கொடுக்கிறான். ஆனா அவனுக்கு எப்போ அவனுக்கு அந்த புது சிருஷ்டிக்குரிய காரியம் கொடுக்கப்படுது, தகப்பனே உமக்கு விரோதமாகும் வரத்துக்கு பாவம் செய்துன்னு அறிக்கை செய்யறான் பாருங்க. அறிக்கை செய்தவனே அவன் சொல்றான், இவனுடைய பழைய வஸ்திரத்தை எடுத்து ஒரு புது வஸ்திரம் கொடுங்க, புது வஸ்திரம் கொடுத்து அவனுக்கு மோதிரம் கொடுங்க, பாதரட்சை கொடுங்க, விருந்து, பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது. பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அங்கரங்கள் தூளைக்க செங்கூரி சூரக்கு தொங்கி கூசில் மாறிதே, அங்கரங்கள் தூளைக்க செங்கூரி சூரக்கு தொங்கி கூசில் மாறிதே, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்த, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்த, மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ தாராயோ. ஆண்டவருக்கு இதயம் கொடுக்கலன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்கே எங்க வாழ்க்கையில வாலிப நாட்கள இந்த பக்தினா என்ன, இந்த பக்தி எதுக்கு தேவை? பரலோகத்துக்கு போனியா, பரலோகத்துக்கு போனா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஒரு அருமையான ஊழியக்கார், ஒன்னையும் சொல்லி முடிச்சுறேன். ஊழியக்கார் அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு திடீர்னு அவருக்கு சரீரத்தில் பலவீனம் வந்துச்சு. வீட்டில் இருந்த போக முடியல எங்கேயும். அவரோட பலவீனம் வந்த உடனே சக ஊழியக்கார் போய் சகோதரனே நீ சுகவீனமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்படும், எப்படி இருக்காப்பா? மரணவரமா இருக்குப்பா, மரணம்னா எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்னு தெரியல. ஏன்பா அப்படி சொல்றா? ஏசு பாவத்தை சுமந்துட்டார்ல, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்தின் சம்பளம் தானே மரணம், பாவத்தின் சம்பளத்தில் ஒரு விடுதலை தரலப்பா, ஏன்பா இப்படி சொல்றா? சொன்னவனே சரி வா 2 வாரம் ஜோமன்னு சொல்லி முழங்கால் போட்டாங்க. பாவம் எவ்வளவு ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பாதாளத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு முக்கியமா காரணமா இருக்கு பாருங்க. 2 பேரும் ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. நீனும் ஜோம் பண்ணு, நானும் ஜோம் பண்றேன், என்ன தடை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு வராராம். வந்து கேட்கற சகோதரன் இப்போ இப்படி இருக்காப்பா, அப்படி ஏதாவது உணர்த்தினாரா? அவன்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியாதுப்பா, தெளிவு வேணும் சொல்லி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கோழி முட்டை சுற்றிட்டு வருதுப்பா, ஒரு கோழி முட்டை சுற்றிட்டு வருது. அவன் சொல்லியிருக்கு, என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னா ஒரு தப்பு இருந்தாலும் உணர்த்திடுவார் ஆவியான. ஒரு கரை இருந்தாலும் ஒரு கரை திரு ஒன்றும் இல்லாமல் மாசத்தும் பிழையத்துமான சபையாக நிறுத்தி கொள்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், நிறுத்தி கொள்வதற்கு. அதனால பிசாசுக்கு இடம் விடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிடும், பேரை கெடுத்து விட்டு போயிடும், என்ன இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி தூர்ணம் நம்மளை கேவலப்படுத்திட்டு. அதுக்கென்னால சொல்லி கோழி முட்டை சுற்றி வரும் இப்படியா முழங்கால் போட்டு. என்னன்னு கேட்டாச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து பக்கத்து தோட்டக்காரன் சொன்னால் விளைச்சல் நல்லா இல்லைன்னா என்கிட்ட காசை கூட நான் அங்கே போய் இணைஞ்சிடறேன் செய்துறேன்னு காசை கேட்டான், கொடுத்துட்டேன். காசை கொடுத்து அவன் செய்துட்டான். எனக்கு அந்த பாவம் தேவ கோபத்துக்கு எதுவாக இருக்கு, தேவனுடைய தண்டனைக்கு எதுவும் ஆயிட்டு, எனக்கு மோட்சம் கிடையாது சந்தேகமாக பயம் வந்துட்டு. எனக்காக ஜோமன்னு சொன்னேன். 2 வாரம் ஜோம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்து அழுதுருக்காங்க. நீங்க அழுதுருக்கீங்களா? பாவத்தை நினைச்சு அழுது மன்றாடி இருக்கீங்களா? இந்த உலக ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம ஆத்ம பரலோகத்துக்கு போறது ஜீவ புஸ்தகம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும், அவர் நோக்கி பார்க்கணும், நோக்கி பார்த்து ஒப்பு கொடுக்கணும். அவர் இருதயத்தை கழுவிட்டாருன்னா சுத்திகரிக்கப்பட்டனா தெரியும். 2 நாள் கழிச்சு அந்த ஆள் வந்திருக்காரு. இப்ப எப்படி பார்க்கா? மாட்சி மிகும் மோட்சனக மகிமைய சொல்வேன், மாட்சி மிகும் மோட்சனக மகிமைய சொல்வேன், அந்த மங்களம் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்தில் இது எல்லாம் சுத்த பொண்ணாமே, நீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கூட கோடியே, அங்கே
பட்டணத்துக்குள்ள பிரவேசித்துட்டா அது தங்கமயமான இடம், சந்தோஷமான இடம், ஒரு மகிழ்ச்சியான இடம். அதுல பிரவேசிக்கிறதுக்கு தான் இந்த திருச்சபை, பொதுவாக இருக்கிற திருச்சபையோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விசுவாச பிரமாணம், ஒரு பாவ அறிக்கை, ஒரு பரிசுத்தமாகுது. இந்த பரிசுத்தமாகுதலை கெடுக்கிற ஒவ்வொரு பாவ காரியங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு தெளிந்த புத்தி எடுக்கும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர்களிடத்துல வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு வேகத்தோட வந்தோடனே ஒரு பிரேக் அடித்தோடனே சோப் லைட் எரியுது பத்திலாம், இதே போல இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள இருக்கிற ஆபத்தை அவர் நினைச்சுவாரு. தெளிவா, மகனே நீ சரியில்லை, உன் போக்கு சரியில்லை என்று சொல்லி தெளிவை காண்பிக்கிறார். தெளிவை காண்பித்து ஒரு புது சிருஷ்டியாக வைத்து நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆதாயத்தை அடிக்கிறோம், சில பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு முன்னோக்கி ஓடுகிறேன். இதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்போது நம்ம லெக்க என்னது? உலகத்தில் லெக்க மாற்றி விட்டுருவோம். சாத்தான் பரலோகத்தை அடைந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் சொன்னா எல்லாவற்றிலும் பாவ கரைகள் இருக்கக்கூடாது. பரிசுத்தம், நீதி, அன்பு, தாழ்மை எல்லாவற்றையும் தரித்து கொண்டு அப்படி மனவாட்டியாக வரும். இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக பரிசுத்தமாய் வரும்போது இனி பழைய சாயல்ல என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். பரிசுத்தமாகவே வருவார், வல்லமையுள்ள தூதரோடு கூட வருவார். அப்படி வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இரும்பு காந்தத்தை அப்படி இழுத்துக்கொள்ற மாதிரி காந்தமாகி இயேசு வரும்போது பூமியில் இரும்பாக இருந்தோம்னு சொன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட ஒட்டப்படும். ஆவியானவர் திருச்சபை விட்டு எடுக்கப்படும் போது இமைப்படுதலை காணப்படாம போகும். ஒரு இமைப்படுதலே மர்வமாக்கப்படுவோம். மேகங்கள் நடுவே வாடி பிறக்கும், பூதங்கள் சூழ்ந்து நிற்கும், தூதர்கள் கூட்டங்கள் சோழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். ஒப்பு கொடுப்போமா? மறக்கால் படிக்கிடுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று, புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வந்தது போல், ஆண்டவரே பக்தி உள்ளவனாய் மாறி இத்தனை காலங்களாய் சில பாவங்களை ஒட்டி கொண்டிருக்கிறேன். இது இதயத்துக்குள்ள வந்து கரைகளை நீக்கும், பிழைகளை நீக்கும், பாவத்தை உணர்த்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஒரு தெளிவு வேண்டும். அங்க போய் ஏமாந்துடக்கூடாது. ஒரு வாலிபன் அந்த சமூகத்தில் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறேன், என்ன செய்யும்? அப்போ சிறு வயதுல கற்பனை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன செய்யும்? உனக்கு உண்டான விட்டு தரத்திற்கோடு துக்கத்தோடு போயிட்டான். கடைசியில் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அவனுக்கு முடியல. வெளியிருந்து கேட்டேன் இல்லையேன்னு சொல்லி கையை பணிஞ்சுக்கிட்டு இருக்கிற சாது சுந்தர் சிங்கோடைய ஆவிக்குரிய புத்தகத்தில் எழுதி ஒரு தெளிவு வேணும். பரிசுத்தம் இல்லைன்னா அந்த பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாதாளங்கள் பயங்கரமான ஐஸ்வர்யவான் ஒரு சொட்டு தண்ணீருக்காக பரிதவித்தான். பாதாளத்துக்குள்ள போயிருக்கிறோம். ஆத்மா கழுவப்பட்டிருக்குதா? ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? ஏசு உள்ள இருக்கிறாரா? பரிசுத்தங்கிறது நினைவு வருதா? ஒரு தெளிவு இருக்குதா? புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோமா? பரலோகத்துக்குரிய ஒரு நம்பிக்கை இருக்குதா? அவருடைய புது சிருஷ்டியின் இதற்குள்ள உயிர்ப்பிக்கப்படும். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது உயிர்ப்பிக்கிற ஒரு நாள், எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள், அவரோடு நித்திய காலமாய் வாழப்போகிற ஒரு நாள், தரையிலே ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமாக இருந்தவங்களை எடுத்துக்கொள்ளப்படும். குடும்பமா இயேசுவண்டை வந்திடுவார், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. நாளை தோனி உயிரோட
ஆச்சரியமோ நாட்களெல்லாமே தாமதம் செய்திராதே சிலுவையிலே உன் பாவங்கள் மறித்தார் சிந்தனை செய்து இந்த விளைவாயோ இயேசுவண்டை வந்திடுவார் பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. தகப்பனே, வல்லமையுள்ள தெய்வமே, மகத்துவம் உள்ளவரே தகப்பனே, இந்த நேரத்திலே தகப்பனே இயேசப்பா, இந்த மலை கிராமத்திலும் கட்டாவே அருமையான இந்த திருச்சபையின் மூலமாக தகப்பனே உடைய ஊழியக்காரரை கொண்டு தகப்பனை பயன்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சுதரிகள் தகப்பனே, ஆண்டவரே புத்தி எழுந்து தகப்பனிடத்தில் மனதில் போல தகப்பனே ஒரு புதிய வாழ்க்கை தகப்பனே இந்த திருச்சபையில் இருக்கிற அனைவருக்கும், இந்த திருச்சபையை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனைவரும் அனப்பா திருச்சபைக்குள்ள வந்து உமுக்குள்ளாக வந்து புத்தி தெளிந்து ஆண்டவரே இயேசுதான் மையான தெய்வம், அவரால் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு, அவரிடத்தில் வருகிறவர்கள் தான் பரலோகம் என்று சொல்லி அப்பா அனைவரும் புத்தி தெரிந்தவர்களாய் அல்லது பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாறுவதற்கான திருவுகளை என் தேவனாய கருத்து திருச்சபையின் மூலமாக நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க தகப்பனே. அப்பா ஒருவன் சத்தியத்தை ஜெயத்துக்கு அதற்கு திறந்தால் அவனோடு நான் வாசம் செய்வேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே யார் யாரெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே இயேசப்பா வாங்கன்னு சொல்லி அவரே உள்ளத்தை திறந்து கொடுக்கிறார்கள், அவர் உள்ளத்தில் பிரவேசித்து அப்பா அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா அவர்களோட புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடுகிற தகப்பனே. அவருடைய திருச்சபையிலே கர்த்தாவே இப்பா அவருடைய இயேசப்பா எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூறுகிறோ அவர் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று தேவன் அப்பா இந்த தளத்திலே வாசம் செய்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா அருமையான இந்த திருச்சபை மூலமாக நடைபெறுகிற ஊழியர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ காடு மேடு மலைகளெல்லாம் சுற்றிக்கிறது அப்பா உங்களுடைய நாமத்தை நீ பிரசித்தப்படுத்தினே தகப்பனே. அதே வல்லமையுள்ள தேவன் அப்பா இந்த திருச்சபையின் ஜனங்கள் மூலமாக இந்த திருச்சபையின் ஆத்துமாக்கள் மூலமாக எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிக்கப்படுகிறதோ அப்ப யார் யாரெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அவர் உள்ளத்திலே நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. அவர் உள்ளத்திலே திறக்க வேண்டும் என்று மன கண்களை திறக்க வேண்டும் என்று இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வளர்ச்சியை அப்பா மெய்யான தெய்வமாகி நீர் வெளிச்சமாகி நீர் அப்பா உம்முடைய வரத்தக்க கிருபைகளை கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிற தகப்பனே. இயேசப்பா நீர் வல்லமையுள்ள தேவன், நீ பராக்கிரமமுள்ள தேவன், அப்பா ஒருவராய் செய்யக்கூடாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அப்பா நீ பெரிய அதிசயத்தை இந்த திருச்சபையின் மூலமாய் நீ வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆகையால் இடைப்படுவதாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் உங்களுடைய சத்தம் காதுகளில் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி அப்பா பிள்ளைகளை போல அவர்கள் சிறுகுழந்தையை போல மனம் திரும்பி வரதற்கான கிருபைகளை ஒவ்வொருவரும் தகப்பனே. ஆகையாலே கர்த்தாவே உங்களுடைய செட்டுகளில் வருகிற அனைவருக்கும் நித்திய பலனை விடுகிற தேவனப்பா. சூரியன் உதிக்கிற திசை முதல் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் பிரஜாதிகள் மத்தியில் நாம மகத்துவம் உள்ளதாக சொல்லுகிறார். அப்பா இந்த ஜனங்கள் மத்தியில் நாம மகத்துவம் உள்ளதா இருக்கிறதா நன்றோடு துதிக்கிறோம் தகப்பனே. எனவே கர்த்தாவே இந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அனைவரும் உங்களை கண்டுகொள்ளும் தகப்பனே. மன இறங்க வேண்டும் சொல்கிறோம். உங்களை கண்டுகொள்ளாத ஜனங்கள் அனைவரும் உங்களை கண்டுகொள்ளாத கிருபைகளை தேவன் கட்டிடுகிறார். திருச்சிபமாக எடுக்கிற பிரயாசங்கள் திருச்சிபமாக எடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றும் தேவன் கட்டளாய தேவன் நீ பதில் கொடுத்து அநேக ஆத்துமாக்களை திருச்சபையில் அழைத்து கொண்டு அப்பா ஒரு சிறிய ஒரு இருளாக இருந்த ஒரு சிறிய வெளிச்சம் அப்பா அனைவருக்கும் ஒளி கொடுக்கும்போது போல இந்த திருச்சியின் மூலமாக இந்த மலை கிராமங்கள் அனைவருக்கும் ஒளி கொடுக்கிற திருச்சபையை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரணத்தை செய்கிறாங்க அப்பா, பெரிய காரணத்தை செய்யப்பா. ஒரு சிறியவனை புரிந்து எடுத்து ராஜாக்கள் மற்றும் உயர்த்தின தேவன் சிறிய திருச்சபையை எடுத்து வல்லமையாய் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆகையால் இடைப்படுகிறார் ஒவ்வொரு
ஒவ்வொருவரோட பேசுங்கப்பா. இன்னும் நீ வருகை மட்டும் இந்த ஊழியம் வல்லமையாக நிறைவேற்ற கிருபையை ஒவ்வொருவரும் கொடுக்கணும். பொருட்படுத்துவீராக, இடம்பெறுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செல்கிறோம். பேசுகிறோம். ஜீவன வல்லமை பரம்பிதாவே. ஆமென்.